சம்மர்ல டெம்பிள் வெட்டிங் அப்படி இல்ல மாடல் ஷூட் அப்படின்னாலே மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது, ஐயோ வெயில்ல நிக்கும்போது மேக்கப் போயிடுமே என்ன பண்றது? டச்சப் பண்ணணும், கேக்கி ஆயிடும் அப்படின்ற பயமே வேண்டாம். நான் சொல்ற 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்க மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் பண்ணிட்டு ஐஸ் கியூப்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஐஸ் கியூப்ஸ் வச்சு மசாஜ் பண்றதுனால போர் டைட்டன் ஆகும். ஸோ ஸ்வெட் வந்து கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஹைட்ரேட்டிங்கான ப்ராடக்டா யூஸ் பண்ணுங்க. லைக் டோனர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கான ப்ராடக்டா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது கிரிப் பிரைமர் 2 டிராப் விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கும். நம்பர் 4 வந்து நீங்க லேயர் அப் பண்ணக்கூடாது. என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் மினிமலா யூஸ் பண்ண பாருங்க. லேயர் அப் பண்ணாம மினிமலா வச்சுக்கோங்க. ஃபைனலி நல்ல ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேக்கப் எங்கேயுமே நகராது. அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்வெட் இல்லைன்னா ஆயில் வந்தா கூட பிளாட்டிங் ஷீட் வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மேக்கப் வராது. ஸ்வெட் அண்ட் ஆயில் மட்டும் தான் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணும்போது